ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷு இன்ஃபோ. பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பைனாப்பிள் கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். பைனாப்பிள் கட் பண்ணி அதை பல்ப்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா அரைச்சிட்டேன். கீ தேவையான அளவுங்க, சர்க்கரை, அது கலருக்காக மஞ்சள் தூள். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தோம்னா ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதுக்காக நான் உப்பு ஒரு பிஞ்ச் அதிலே போட்டு வச்சுருக்கேன். ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, சூடான தண்ணிங்க. நாம் நெய் மட்டும் யூஸ் பண்ணி செய்ய போகிறதில்ல, கூடவே கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஓரளவுக்கு நம்ம கீ கூட ஆயிலும் மிக்ஸ் பண்ண தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளால் ஓரளவு சாப்பிட முடியும். நெய் மட்டுமே போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப ஹெவியாக தெரியும் சாப்பிட்ட உடனே. இந்த ஹெவினஸ் தெரியாமல் இருக்கிறக்காக நம்ம ஆயிலும் கீயும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். நீங்கள் பைனாப்பிள் கட் பண்ணி செய்கிறதுனால சேர்த்துக்கலாம். நான் பல்ப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தண்ணி நல்லா சுட வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் நம்ம இப்போ 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்த கீ மெல்ட் ஆகிட்டுருக்கு. இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடியாக வச்சுருக்கிற முந்திரி, திராட்சையும் இதில் சேர்த்து வறுத்துக்கலாங்க. அப்புறம் நம்ம ரவை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்து வறுத்துக்கலாங்க. 1 கப் ரவா, வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம சேர்த்து ஒரு தடவை வறுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட கேசரி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா வறுத்துக்கலாம். நல்லா சுருக்குன்னு சூடு ஏறுற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. தீயாமல் வதக்கிக்கலாம். ரவை நல்லா சூடாக ஆயிடுச்சுங்க. இந்தளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். சுட வச்சு வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடு பண்ணியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேசரியோட டெக்ஸ்சர் சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியில், நம்ம சேர்த்த தண்ணியில் ரவை நல்லா வேகட்டுங்க. நம்ம வறுத்ததால் கட்டி சேராதுங்க. அப்படியே கட்டி விழுந்தாலும் இது ஈஸியாக உடஞ்சிடும். இப்போ இது நல்லா வேகட்டுங்க. நம்ம சேர்த்த தண்ணியில் ரவை நல்லா வேகட்டும். 1 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். ரவை வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாங்க. 1 கப் ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு 2.5 மடங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம சேர்த்துட்டோம். ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியை நம்ம ஊற்றியிருக்கோம். இப்போ இது நல்லா ஓரளவு வேகட்டுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் அந்த ரவை இழுத்துருச்சு. அதாவது ரவை வெந்துடுச்சுங்க. ஊற்றுற தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்குது. 1 கப்பு ரவைக்கு 2.5 மடங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை, மஞ்சள், உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பைனாப்பிளில் வேறு ஸ்வீட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். கெட்டியாக இருக்கிற ரவா இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால மறுபடியும் நல்லா லூஸ் ஆகுங்க. மறுபடியும் அது திக்காகணும். அதுதான் கேசரி ரெடி ஆனதுக்கு சரியான பக்குவம். இந்த சர்க்கரையோட நல்லா வேகட்டுங்க 1 நிமிஷம். பார்த்திங்களா, நம்ம எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் சேர்க்கல. நேச்சுரலாக அந்த மஞ்சள் தூள் மட்டும்தான் 1 பிஞ்சு சேர்த்துருக்கோம். இப்போவே கேசரியோட ரியல் கலர் வந்துருச்சு பாருங்கள். இன்னும் நம்ம பைனாப்பிள் வேறு அந்த பல்ப் சேர்த்த போகிறோம். இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கலர் நேச்சுரலாக இருக்குங்க. இப்போ இது 1 செகண்ட் நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பைனாப்பிள் பல்ப்பு, ஏன்னா நம்ம பைனாப்பிள் கேசரி தான் செய்ய போகிறோம், அதனால் அந்த பைனாப்பிள் பல்ப்பாக நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். நமக்கு எப்படி பிடிக்குதோ நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஜூஸாக அடித்து கூட ஊற்றலாங்க. நான் கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலைங்க. பைனாப்பிளே சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும்.
பைனாப்பிள் கேசரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணோம்னா பைனாப்பிளோட வாசனை அவ்வளோ நல்லா தெரியாது. பைனாப்பிள் வாசனையில் ஏலக்காய் தூளோட ஃப்ளேவரும் தெரியாதுங்க. அதனால் நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கேசரி கிளற நடுவில் நெய் எண்ணெய் மாற்றி மாற்றி பாதி பாதியாக ஊற்றிக்கலாங்க. முழுக்க நீங்கள் நெய்யில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. சாப்பிடவே அவ்வளவு இதாக இருக்காது, ரொம்ப ஹெவியாக தெரியும். நம்ம 2 ஸ்பூன் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம முழுக்க நெய்யில் செஞ்சிட்டோம்னா 1 ஸ்பூனுக்கு மேலேயே நம்மளால் சாப்பிட முடியாது. இப்போ இது நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓரளவுக்கு வேகட்டுங்க. பாருங்கள், பைனாப்பிள் கூட சேர்த்து பைனாப்பிள் பல்போட நம்மளோட கேசரி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நடுவில் நம்ம கொஞ்சம் கீ மறுபடியும் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளோட கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கரெக்டாக பக்குவமாக வரணும், அது வரைக்கும் நம்ம கிளறிக்கலாங்க. ஃப்ளேவர்ஃபுல்லான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டுங்க, பார்க்கலாம். ஏன்னா நம்ம பைனாப்பிள் ஆல்ரெடி வதக்கவும் இல்லை, வேக வைக்கவும் இல்லை, பச்சையாக அப்படியே பல்பாக அடித்து வச்சுருக்கோம், அடித்து இதில் சேர்த்துருக்கோம். அதனால் பைனாப்பிளோட பச்சை வாசனை போய் அதோட ஃப்ளேவர் இது கூட மர்ஜ் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம மஞ்சள் தூள் சேர்த்ததுனால அதோட ஸ்மெல் வரும், நீங்கள் யோசிக்க வேணாம். ஏன்னா நம்ம நல்லா குக் பண்ணிடுறோம், அதனால் அந்த மஞ்சளோட ஸ்மெல் வராதுங்க. இந்த பைனாப்பிள் ஸ்மெல் மட்டும்தான் வரும். உங்களுக்கு ஏலக்காய் சேர்த்தா தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது சேர்த்தா தான் திருப்தியாக தெரியும். தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் ஆறுனா இன்னுமே கொஞ்சம் கெட்டி ஆகும். அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பக்குவமாக இறக்கிக்கலாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமாக சூப்பராக நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஆறுனா இன்னும் நல்லா திக்காக ஆகுங்க. இப்போ தண்ணியாக தெரிகிற மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக சர்க்கரை நல்லா இறுகும், நம்ம சேர்த்த சர்க்கரை. அப்போ இன்னும் நல்லா திக்னஸாக இருக்குங்க. ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், தண்ணியாக இருந்தது இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். நேரம் ஆக ஆக ரொம்ப டைட்டாகும், அதனால் நம்ம எடுத்த பக்குவம் கரெக்டாக இருக்குங்க. பைனாப்பிள் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.